இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மாமன்னர் தம்பதியர் அரச தேநீர் உபசரிப்பில் கலந்து கொண்டனர். மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் மற்றும் பேரரசியார் ராஜா சரித் சொஃபிதியா நேற்று இஸ்தானா நெகிராவில் நடைபெற்ற அரச தேநீர் உபசரிப்பில் கலந்து கொண்டனர். ஜூலை 20ஆம் தேதி நடைபெற்ற 17வது மாட்சிமை தங்கிய மாமன்னரின் அரியணை அமரும் விழாவை முன்னிட்டு அந்த அரச தேநீர் உபசரிப்பு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மாமன்னரின் புதல்வர்களான துங்கு தெமெங்காங் ஜொஹூர், துங்கு எட்ரஸ் இஸ்கந்தார், துங்கு பங்லிமா ஜொஹூர், துங்கு அப்துல் ரஹ்மான், துங்கு புத்ரா ஜொஹூர், துங்கு அபுபக்கர், அவரின் புதல்வி துங்கு துன் அமீனா மைமுனா இஸ்கந்தாரிகா மற்றும் அவரது கணவர் டத்தோ டெனிஸ் முகமது அப்துல்லா ஆகியோரும் அரசு தேநீர் விருந்து உபசரிப்பில் கலந்து கொண்டனர். பிற்பகல் மணி 3க்கு தொடங்கிய இந்த விருந்து உபசரிப்பில் அமைச்சரவை உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், வெளிநாட்டு தூதர்கள் மற்றும் அரசாங்க துறை தலைவர்கள் பங்கேற்றனர். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், அவரது துணைவியார் டத்தோஸ்ரீ டாக்டர் வான் அசிசா வான் இஸ்மைல், துணை பிரதமர்கள் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் ஹமிதி மற்றும் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசப் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில், பெர்னமா தலைவர் டத்தோஸ்ரீ வாங் சுன் வாய் ஆகியோரும் பங்கேற்றனர். அம்னோ தேர்தல் கட்சியை பலப்படுத்துவதில் கவனம் செலுத்த வலியுறுத்து. அடுத்து வரும் கட்சி தேர்தலில் பழைய செயல்முறையை மீண்டும் கொண்டு வருவது குறித்து அதிகம் சிந்திக்காமல் அனைத்து உறுப்பினர்களுக்கும் கட்சியை பலப்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அம்னோ தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் ஹமிதி வலியுறுத்தியிருக்கின்றார். நாடு முழுவதிலும் உள்ள கட்சி உறுப்பினர்கள் முதன்மை தலைமைத்துவத்தை தேர்வு செய்ய அனுமதிக்கும் நடப்பு விதிமுறைகளில் திருத்தம் செய்வதற்கு சிறப்பு பொது பேரவைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் துணை பிரதமருமான அவர் தெளிவுபடுத்தினார். அம்னோ தேர்தல் 2026ஆம் ஆண்டு நடத்தப்படும். அதற்கு இன்னும் 2 ஆண்டுகள் உள்ளன. ஆனால் இவ்விவகாரம் சிறப்பு பொது பேரவைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். ஏனெனில் அதில் அரசியல் அமைப்பு திருத்தத்தை உள்ளடக்கியது. அது ஒரு விதிமுறையாக இருந்தால் அது கட்சியின் உச்சமன்றத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றார் அவர். நேற்று ஜொஹூர் மெர்சிங்கில் சுல்தான் இப்ராஹிம் ஜுப்லி இன்தான் மண்டபத்தில் நடைபெற்ற மெர்சிங் அம்னோ தொகுதி பேராளர்களின் கூட்டத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் டாக்டர் அகமது சாஹித் அவ்வாறு கூறினார். இருப்பினும் சம்பந்தப்பட்ட காலம் வரும்போது கட்சி தேர்தல் முறையில் புதிய விதிமுறைகளை வரையறுப்பதற்கான எந்த ஒரு நல்ல திட்டத்தையும் திறந்த கொள்கையுடன் ஏற்றுக்கொள்வதற்கு அம்னோ தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். UPNM மாணவர்களுக்கு சாகும் வரை தூக்கிலிடும் தண்டனை. சுஹாகாம் ஆட்சேபனைக்கு MCPF உடன்படவில்லை. மலேசிய தேசிய தற்காப்பு பல்கலைக்கழகம் UPNM-இன் 6 முன்னாள் மாணவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் சாகும் வரை தூக்கிலிடும் தண்டனைக்கு சுஹாகாம் எனப்படும் மனித உரிமை ஆணையம் தெரிவித்திருக்கும் ஆட்சேபனைக்கு மலேசிய குற்றத்தடுப்பு அறவாரியம் உடன்படவில்லை. கொலை மற்றும் போதைப்பொருள் விநியோக வழக்குகளுக்கான கட்டாய மரண தண்டனையை அரசாங்கம் ரத்து செய்திருந்தாலும் அந்த தண்டனையை விதிக்க நீதிபதிகளுக்கு அதிகாரமும் சுய தேர்வும் உள்ளதை MCPF-இன் மூத்த உதவி தலைவர் டாக்டர் ஸ்ரீ அயப் யாக்கூப் தெரிவித்தார். 7 ஆண்டுகளுக்கு முன்னர் கடற்படை அதிகாரியான ஜுல்பர்ஹான் வஸ்மான் ஜுல்கைனின் கொலை செய்ததற்காக அந்த முன்னாள் UPNM மாணவர்களுக்கு சாகும் வரை தூக்கிலிடும் தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது மிக சரியான தகுந்த ஒன்றாகும் என்று MCPF கருதுவதாக நேற்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் கூறியுள்ளது. ஒருவருக்கு மரணம் விளைவிக்கும் வரையில் துன்புறுத்துவது மனித வாழ்க்கையின் விதிமுறைகளுக்கு எதிரானது. அதுவும் கல்வி அறிவு உள்ளவர்களால் செய்யப்பட்டிருப்பது மிகவும் தவறானது. மனிதாபிமானமின்றி ஒருவரை கொலை செய்வது இஸ்லாம் மதத்திலும் புறம்பானது என்றும் அயூப் யாக்கூப் அறிவுறுத்தியிருந்தார். அந்த 6வருக்கும் 18 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை புறம்தள்ளி மேல்முறையீட்டு நீதிமன்றம் கடந்த செவ்வாய்க்கிழமை சாகும் வரை தூக்கிலிடும் தண்டனையை அறிவித்தது. இருப்பினும் அந்த தண்டனை ஒரு நியாயமான அல்லது பயனுள்ள தீர்வாக இருக்காது என்று சுஹாகாம் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் கூட்டங்கள் அனைத்தும் மாநிலங்களிலும் ஏற்பாடு செய்யப்படும். அடுத்த ஆண்டு மலேசியா ஏற்று நடத்தவிருக்கும் ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் கூட்டங்கள் கோலாலம்பூரில் மட்டும் அல்லாமல் அதன் கூட்டங்கள் அனைத்து மாநிலங்களிலும் ஏற்பாடு செய்யப்படும். இம்மாநாட்டில் கலந்து கொள்ளவிருக்கும் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் மட்டத்தில் சுமார் 300 கூட்டங்களை உபசரணை நாடான மலேசியா ஏற்று செய்யப்படவிருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்தார்.
நாட்டின் நற்பெயரை மேம்படுத்தும் வாய்ப்பு இருப்பதால் அடையாளம் காணப்பட்ட அனைத்து இடங்களிலும் ஏற்பாடுகள் சிறப்பாக மேற்கொள்ளப்படுவதாக அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டுக்கான ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்ளும் வெளியுறவு அமைச்சர்களின் முதல் கூட்டம் ஜனவரி 18 முதல் 19ஆம் தேதி வரை கெடா, லங்காவியில் நடைபெறவிருப்பதாக அவர் கூறினார். அம்மாநாட்டில் பாதுகாப்பு, அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூக கலாச்சாரம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் என்று முகமது ஹசான் குறிப்பிட்டார். மேலும் வட்டார நாடுகளின் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் இம்மாநாட்டில் கலந்துரையாடப்படும் என்று அவர் தெரிவித்தார். இவ்வாண்டு லாவோஸ் ஏற்பாடு செய்த 57வது ஆசியான் மாநாட்டில் முகமது ஹசான் கலந்து கொண்டார். 80 லட்சம் இந்திய ரூபாய் மதிப்புடைய வைரம் ஒரே இரவில் லட்சாதிபதி குடும்பமானது தொழிலாளி குடும்பம். இந்தியா மத்திய பிரதேச மாநிலத்தின் பன்னா மாவட்டத்தில் உள்ள தொழிலாளி குடும்பம் ஒன்று ஒரே இரவில் லட்சாதிபதி குடும்பமானது. இவ்வார தொடக்கத்தில் அங்குள்ள சுரங்கம் ஒன்றை தோதியதில் 80 லட்சம் ரூபாய் அல்லது 95,000 அமெரிக்க டாலர் மதிப்பிலான வைரம் ஒன்று அவர்களுக்கு கிடைத்துள்ளது. அந்த வைரக்கல்லை கண்டெடுத்த ராஜு கோண்ட் என்னும் நபரின் தந்தை அந்த சுரங்கத்தை குத்தகைக்கு எடுத்திருந்தார். 19.22 கேரட் எடை கொண்ட அவ்வைரக்கல் உயர்ந்த தரமுடையது என்று ரத்ன நிபுணர் அனுபம் சிங் தெரிவித்துள்ளார். அது கூடிய விரைவில் ஏலத்திற்கு விடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசாங்கத்திடம் இருந்து அச்சுரங்கத்தை குத்தகைக்கு எடுத்து கோண்ட் குடும்பம் கடந்த 15 ஆண்டுகளாக வைரங்களை தோண்டி வருகின்றனர். கடந்த காலங்களில் பலர் அப்பகுதியில் வைரக்கற்களை கண்டெடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.